தன்னம்பிக்கை தரும் சிறுகதைகள். வணக்கம், நான் உங்கள் யுவராணி. ஒரு சின்ன கிராமம். அங்கே அமைதியும் எளிமையும் வாழ்ந்தது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு குடிசையில் முத்து தன் அம்மாவுடன் வாழ்ந்தான். பணம் இல்லாத வாழ்க்கை, ஆனால் மனம் நிறைந்த நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு வாடிய மரத்தை முத்து பார்த்தான். அந்த மரத்திடம் அவன் மெதுவாகச் சொன்னான், நீ ஒரு நாள் பச்சையாக மாறுவாய். மழை இல்லை, வெயில் மட்டும் கொளுத்தியது. மக்கள் அந்த மரத்தை மறந்தார்கள். ஆனால் முத்து மறக்கவில்லை. ஒரு குடம் தண்ணீர், அவனின் நம்பிக்கையின் பரிசு. அதே நாட்களில் அவனின் அம்மா நோயால் படுக்கையில் விழுந்தாள். கண்ணீர் இருந்தது, ஆனால் மனத்தில் பயம் இல்லை. முத்து அந்த மரத்தருகே நின்று சொன்னான், நீ உயிர் பெறுவாய், என் அம்மாவும் பெறுவாள். அடுத்த நாள் காலை ஒரு அதிசயம் நடந்தது. வாடிய கிளையில் ஒரு சின்ன பச்சை இலை முளைத்தது. அதே நேரத்தில் அம்மாவின் உடல் நலம் திரும்பத் தொடங்கியது. கிராமம் முழுவதும் வியப்பு. முத்துவின் கண்களில் அமைதி. நம்பிக்கை பெரியதாக இருக்க வேண்டியதில்லை, ஒரு சின்ன விதையாய் இருந்தாலே போதும்.